அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சுவையான வெள்ளை பட்டாணி குருமா செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த குருமாவை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு 2 பச்சை மிளகாய் 2 வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். 10 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு இஞ்சி எடுத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். இதெல்லாம் நல்லா வதக்கி வந்த பிறகு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க. இதில் இருக்க எண்ணெயே போதும். சூடாறின பிறகு மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வந்த பிறகு அரைச்சி எடுத்து வச்சேன். இப்போ இந்த விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த விழுதை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுடணுங்க. இந்த பச்சை வாடெல்லாம் நல்லா போயிடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், தனியா, வெந்தயப்பொடி சேர்த்துக்கிட்டேன். வெள்ளை பட்டாணி நான் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பட்டாணி எடுத்து சேர்த்துக்கிறேன். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கிட்டேன். உப்பு பத்தலை, மறுபடியும் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். குழம்பு நல்லா கொதித்து வரணும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு 1/4 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் அரைச்சி ஊற்ற நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி விழுது இதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடணும், அடி பிடிக்காத அளவுக்கு. ஒரு 5 நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதித்து வந்துடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு சூப்பரான சுவையான வெள்ளை பட்டாணி குருமா ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெள்ளை சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ.